தெரியா? அஸ்வினி, என்ன ஒரே ஆட்டமா இருக்கு பையனாட்டம்? சித்தி இல்ல என்ன ரொம்ப தின்ட்டியோ? ஒரே யாப்ப பையனே யாப்பமா தான் இருக்கு. சித்தி சாப்பிட்ட எல்லாத்தையும் யாப்ப வரதானே செய்யும் சித்தி. எனக்கு என்ன நான் அப்பத்துல இருந்து வரைஞ்சு சாப்பிட்டுட்டே இருக்கேன். இல்ல என்னால சொல்லியா வரைஞ்சு சாப்பிட்டியா? எல்லாரும் உழைச்சு தானே சாப்பிடுவாங்க, நீ என்னத்துக்கு வரைஞ்சு சாப்பிட்டீங்க? சித்தி இதோ இருக்கு பத்தியெல்லாம் இந்த அழகு. இத வச்சு வரைஞ்சா எல்லாம் நெஜத்துல வருது சித்தி. இல்ல நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், இதேத்த சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்க நீ. உன்ன வரைஞ்ச மாதிரி இல்ல வந்த மாதிரி இல்ல நான் பார்க்கலையே. சித்தி வரைஞ்சா வருது சித்தி. நான் சொல்ல நம்பவே மாட்டீங்க. நீங்க வேணா என்கிட்ட எது வேணாலும் கேளுங்க சித்தி. நான் வரைஞ்சு உங்களுக்கு தரேன். ஏல நான் என்ன 1ஆம் கிளாஸ் பிள்ளை நினைச்சியோ? நீ வாட்டுக்கு ஏதோ கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு பா, நான் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? ஓடி வர அந்த சரகத்துக்கு வந்து தூர ஏறி முதல்ல. பேரியப்ப ஒரு வேலை செய்யல. இது கையில கிடைச்ச நேரத்துல இருந்து தூக்கி வச்சுட்டு ஆட்டிக்கிட்டு தான் தெரியும். சித்தி நான் சொன்னா நம்ப மாட்டீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க. நான் வரைஞ்சு தரேன் சித்தி, அதுக்கு அப்புறம் நீங்க நம்புங்க. இல்ல நேத்து சாப்பிட்டோம்ல சிக்கன் பொரிச்சது, அதால கோழிக்கால லெக் பீஸ் அத இப்ப வரவி நான் நம்பி. சித்தி அது என்ன சித்தி பெரிய லெக் பீஸ்? அத விட சூப்பரா நான் உங்களுக்கு ஒரு வரைஞ்சு தரேன். மோர்னு சாப்பிடுங்க. எல்லாரும் வாழ்க்கையில சமைச்சு தரி சாப்பிடுங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவன் என்னடா புதுசா வரைஞ்சு தரி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போறான். வர என்னை பார்த்தா அவனுக்கு ரொம்ப விளையாட்டா தான் போச்சு. சித்தி இப்ப நீங்க கேட்ட லெக் பீஸ் வரையறா, அது எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. அப்பத்துல இருந்து சொல்லிட்டு தான் இருக்கான், ஒண்ணும் வந்த பாடு இல்ல. சித்தி இப்ப எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. சித்தி வரைஞ்சாச்சு சித்தி. இல்ல ஒண்ணும் வரல, என்ன ஏமாத்துறியோ? சித்தி இருங்க சித்தி இப்ப வரோம். எல்லாத்துக்கும் அவசரப்பட்டுட்டே இருப்பீங்க. இப்படி அவசரப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா பச்சை கோழி வந்துரும் சித்தி. பொரிச்சு வரதுக்கு நேரம் ஆகலாம், இருங்க. இல்ல என்ன வரல இந்த பையன கோழி. ஐயோ ஏன் என்ன வரல? ஒருவேளை இது எனக்கு மட்டும் வேலை செய்யுமா? சித்திக்கு வேலை செய்யாதோ? ஏசுவாங்களே. எவ்வளோ அசுவின்னு பேர் எடுப்பான். ஏக்கல எப்படி ஏமாத்திட்டு தெரியா? முதல்ல அதை தூக்கி தூர எறிஞ்சிட்டு போய் வேலை பார்ப்போம். சித்தி வந்துருச்சு சித்தி வந்துருச்சு. சித்தி பாத்தீங்களா வந்துருச்சு. இல்ல என்னது இது? நீங்க கேட்டா லைட் பீஸ் சித்தி. எடுத்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஐயோ எப்படி வரும்? இது பேய் தான் கொண்டு வந்திருக்கு. சித்தி பேய் இல்ல நாய் இல்ல சித்தி. நான் ஒரு பிளேட் பிரியாணி ஃபுல்லா சாப்பிட்டேன் சித்தி. எனக்கு ஒண்ணுமே செய்யல. நீங்க சாப்பிட்டு பாருங்க சித்தி, ஒண்ணுமே செய்யாது. அஸ்வினி நிஜமாவா? ஆமா சித்தி பயப்படாதீங்க. சாப்பிட்டு பாருங்க, நீங்க சாப்பிட்டதை விட இதுதான் செம்ம டேஸ்டா இருக்கும். இல்ல என்னால இத நம்பவே முடியல. எதிர்பாராததை எதிர்பாருங்க, கோழி இறகு. நிஜமாவா? சாப்பிட்டு பாப்பா, இது பொம்மையா இல்ல உண்மையிலேயே கோழி காலானி? சூப்பரா இருக்கு. இல்ல அஸ்வினி உண்மையிலே கோழி தானே? சித்தி நான் மட்டும் இந்த கொக்கு நான் சொன்ன கோழி தான் சித்தி, கோழி தான். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க சித்தி. இந்த இறகு பிரியாணில இருந்து வந்ததனால நமக்கு சாப்பாடு தரதுக்காகவே வந்திருக்கு. அஸ்வினி அப்படினா நம்ம இன்னும் சமைக்கவே வேண்டியது இல்லையோ? இதுல தினமும் வரைஞ்சு சாப்பிட்டுக்கலாமோ? ஆமா சித்தி ஆமா. ஃபர்ஸ்ட் முதல்ல சொல்லுங்க, நான் வரைஞ்சு தரேன், சாப்பிட்டுட்டே இருங்க. அப்படியா? இந்த பெண்ணு கரஞ்சு போச்சுன்னா மையெல்லாம் போச்சுன்னா என்ன பண்ணுவா? சித்தி இது ஏதோ மந்திர இறகு மாதிரி இருக்கு சித்தி. அதனால இது கரஞ்சலாம் போவாதுன்னு நினைக்கிறேன். நம்ம எவ்வளவு தேவைப்படுதோ எவ்வளவு வேணாலும் வரைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். அஸ்வினி அப்படின்னா திங்க பொருள் மட்டும் தான் வருமோ? சித்தி இது சிக்கன் பிரியாணில தானே வந்துச்சு நம்மளுக்கு. அதனால சாப்பிடுற பொருள் மட்டும் தான் வரும்னு நினைக்கிறேன். அஸ்வினி நேத்து கூட ஒரு பேர் வந்துச்சுன்னு சொன்னால. அது ஒண்ணு திங்க பொருள் இல்லல அஸ்வினி. ஆமா சித்தி நீங்க சொல்றது உண்மைதான். அப்படினா இது வச்சு எது வரைஞ்சாலும் வரும் சித்தி. ஐ அப்படியேல. நம்ம சாப்பிடுறதுக்காக தான் வேலையே செய்யும். அப்படினா என்ன நம்ம வேலையே செய்ய வேண்டியதில்ல அஸ்வினி. இந்த கோழி சரக்கு மட்டும் கையில இருந்தா போதும், நம்ம வாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுக்காக நம்ம வேலை செய்யாம இருக்க கூடாது பூ. வேலை செஞ்சாதானே கையில ரூபா வரும். சித்தி அப்படினா நம்ம ரூபா வருதான்னு வரைஞ்சு பாப்போமா? ஆமா அஸ்வினி, அப்படினா நீ ரூபாய் வரைஞ்சு பாரு. வருதான்னு பாத்துருவோம். எல்லாம் 2000 ரூபாய் நோட்டா வர பூ. சரி சித்தி. அஸ்வினி ரூபா வந்துச்சுன்னா நிறைய ரூபா வரைஞ்சுதா பூ. சரி சித்தி ஒரு 4 நோட் வரையே. எப்படி வருதுன்னு பாப்போம். வரைஞ்சிட்டியா பூ? வரைஞ்சிட்டேன் சித்தி. இப்ப வருதான்னு மட்டும் பாப்போம். வந்துச்சு. இந்த உலகத்திலே நம்ம தான் பணக்காரங்க. ஆமா பூ, நம்ம வேலைக்கே போனா வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து பணம் சம்பாதிச்சிட்டே இருக்கலாம். என்ன அஸ்வினி வரவே இல்ல? இருங்க சித்தி பொறுமையா பாப்போம். அதுவே என்ன சிந்திச்சு செயல்படணும்ல. ஐ வந்துட்டு. ஐ ரூபா வந்துட்டு 6 நோட்டு மொத்தமா வந்திருக்கு அஸ்வினி. ஆமா சித்தி எல்லாம் உங்களுக்கு நான் தாராளமா செலவு பண்ணுங்க. ஐ நான் கோடீஸ்வரி ஆக போறேன். இனி உழைக்க வேண்டிய வேலையில உள்க. வரைஞ்சி சாப்பிட்டுட்டு ரூபாயும் கையில எடுத்து வச்சுட்டு நான் பாட்டுக்கு உட்கார்ந்திருக்க வேண்டியதான். சித்தி இது என் கையில தாங்க, நான் பாத்துட்டு தரேன். இந்த பூ பாரு, என்ன நிறைய வரைஞ்சி தரணும்னே. சரி சித்தி. ஏமாத்திட்டோம் சித்தி, ஏமாத்திட்டோம். நம்மள இந்த பெண்ணை ஏமாத்திருச்சு சித்தி. இல்ல ஏன் அப்படி சொல்லியா? சித்தி எல்லாம் ஒரே மாதிரி ஒரே நம்பர்ல இருக்கு சித்தி. இது ஆவாது சித்தி, செல்லாத ரூபா.
ஐயோ அப்ப திங்களுக்கு மட்டும்தான் இது ஆகுமா? ரூபாலாம் ஆகாதா? சரி சரியான முட்டாள் கோழியா இருக்கும்னு நினைக்கேன். எதையாவது ஒழுங்கா வரையுதா பாரு. சிக்கன் பிரியாணி லெக் பீஸ் மட்டும் தான் வரும் போல்க. ஒன்னத்துக்கு பிரயோஜனம் இல்லை. தினமா அதை எப்படி திங்க முடியும்? 2000 ரூபாய் ஒழுங்கா வரைய தெரியல. ஏலே பிரியாணி எல்லாம் நல்லா வரையுதுல்ல. ஒரு தாளு அதை ஒழுங்கா வரைய தெரியல. நான் வேலைக்கு போயிடாம கோடீஸ்வரி ஆயிடலான்னு பார்த்தேன். ஒன்னும் நடக்காம போச்சு. என்ன பிரயோஜனம் இதால? நான் பணக்காரி ஆயிடலான்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். ரூபா நிறைய வரைஞ்சி சேர்த்து வீடு வாங்கி கோடீஸ்வரி ஆயிடலான்னு நினைச்சேன். ஒன்னும் நடக்காம போச்சே. ஆமா ஒன்னு வரைஞ்சி எடுக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஒரு ஆள் வந்து சாப்பிட உட்காந்துட்டு வெறுத்து ஓடி போயிடும். இந்த பையனை சிறக வச்சு ஒன்னும் நடக்காது போலுக்கு. அஸ்வினி ரூபா வராட்டி போயிட்டு போட்டு நீ ஏதாவது எனக்கு தங்க நகை வரைஞ்சி தரியா? என்னோட சின்ன அழகான விரல் இருக்கு பத்தியா? ஏலே பியர் இருப்பான். உனக்கு என்ன இருக்கு அதால எனக்கு இருக்கு. இதெல்லாம் ஒரு பேச்சா? பையனை பேச்சுன்னு பேசி தெரியா? என்னோட இந்த அழகான விரலுக்கு ஒரு மோதிரம் வரப்பூ. ஆமா அஸ்வினி தங்கத்துல என்னால 24 கேரட்டா பார்த்து வரேன். தங்கம் வந்துச்சுன்னு வச்சுக்க, நம்ம அதை கொண்டு வித்தாது பணக்காரர்கள் ஆயிடலாம்ல. சீக்கிரம் வரப்பூ. அஸ்வினி அழகான டிசைன்ல வந்தா நல்லா இருக்கும் பாத்துக்க. என் விரலு கொஞ்சம் கருப்பா இருக்குல்ல, நல்ல டிசைன்ல இருந்தேன்னு வச்சுக்க நல்ல பளிச்சுன்னு தெரியும். ஐ மோதிரம் வந்துட்டு நான் கேட்ட அழகான மோதிரம் வந்துட்டு 24 கேரட் இருக்குமா அஸ்வினி? அஸ்வினி என் விரலுக்கு இது ரொம்ப பெருசா இருக்கும் போல்க. அஸ்வினி அப்படின்னா எனக்கு 2 கிலோ வளையல், 4 கிலோல ஒரு ஒட்டியானம், 1/4 கிலோ மூக்குத்தி, 1.5 கிலோல கம்மல், அப்புறம் 2 கிலோ செயினோ 3 கிலோ நெக்லஸ். என்ன அஸ்வினி கோவப்படாத. இப்படி காக்கிராம அரக்கிராமலாம் வரைஞ்சி என்னைக்கு முன்னேற? அதான் பூ கிலோ கணக்குல சொன்னேன். இழுந்து நெட்டுச்சி வரும். அஸ்வினி அப்படின்னு அந்த சிறகு ஒழிச்சு வச்சிரு. யாருக்கும் தெரியாம நம்மளே பிறகு வரைஞ்சி வரைஞ்சி எடுத்துக்கிடுவோம் பூ. யார்கிட்ட சொன்னாலும் சரி அந்த நெட்டச்சிட்ட மட்டும் சொல்லிவிடாத பூ. ஏன்னா அஸ்வின் என்ன இந்த டோபம்லைக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கியோ? உலகத்துல இவளுக்கு மட்டும் தான் இங்கிலீஷ் தெரியும்னு பீத்திக்கிட்டு தெரியவா? ஏ டோபம்ல என்ன படிச்சேன்னு சொல்லி எல்லாம் மறந்து போச்சோ? எல்லாம் பொய் பொய்யா தான் ஏமாத்திட்டு தெரிஞ்சியோ? வாய் மூடு. படிச்சா என்ன என்ன கொஞ்சம் நான் படிச்சு தெரிஞ்சிடுவேன். ஆமா கையில என்ன? ஐயோ அந்த நெட்டச்சி பார்த்துட்டு அவளுக்கு தெரிய மாதிரிலாம் வச்சிருந்திருக்கேன். டோபம்ல இது என்னது? இது மோதிரம். மோதிரமா? வளையல் சைஸ்ல இருக்கு. யார் தந்தா? இது எங்க ஒண்ணு விட்ட சித்தப்பா தந்தது. ஒன்னு விட்ட சித்தப்பா? எங்க ஒன்னு விட்டாரு? ஒண்ணு விட்ட சித்தப்பான்னு தெரியாதோ? ஒண்ணு விட்ட சித்தப்பானா தூரத்து சொந்தா. எவ்வளவு தூரம்? எத்தனை கிலோமீட்டர்? வாய் மூடு. உனக்கு அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சரி இது தங்கமா? தங்கம்னு சொன்னா ஏதாவது நினைப்பாளோ? கவரிங் சொல்லிவிடுவோம். இது தங்கம் நினைச்சிட்டு இது வந்து கவரிங். இது என் விரலுக்கு சேர இல்லாத சும்மா கையில வச்சிட்டு நிக்கே. சேர்ல எல்லாம் இதை எதுக்கு கையில வச்சு சுத்திக்கிட்டு இருக்கா? இல்ல என்கிட்ட இருக்கட்டும். ஏட்டா இதை இங்க ஒண்ணு விட்ட சித்தப்பா ஞாபகத்தமா நான் வச்சுக்கிடுவேன். இதை ஞாபகத்தமா வச்சு என்ன பண்ண போற? பிரேம் போட்டு நெத்தியில மாட்டிட்டு தெரிய புரியோ? சரி இதை வச்சுட்டு கையில துரதி படு. ஏ டோபமெண்டா கவரிங் மோதிரம் தானே, அது எதுக்கு? அதெல்லாம் கையில போட்டா அரிக்கும். அதுவும் மோதிரம் மாதிரியே இல்ல, வளையல் மாதிரி இருக்கு. சரி ரோசா பக்கம் நீ தோட்டத்துக்கு வரச்சுனா வா போவோம். சரி தியேடியர்ப்பா இதை தூக்கி எறிஞ்சிட்டியே. நீலாம் நல்லா இருப்பியா? டோபமெண்டா ஒரு கவரிங் போய் இப்படி ஏசுறி இருக்கு. கவரிங் அது தங்கம். தங்கம்மா? உனக்கு எப்படி இவ்வளவு பெரிய தங்கம் கிடைச்சிச்சு? எங்க கிடைச்சுன்னு சொல்லு டோபமெண்டா. ஆமா திருடிட்டியோ? ஆமா அந்த முனியம்மா கூட சேர்ந்து உனக்கு திருட்டு புத்தி வந்துட்டோ? இவ்வளவு பெரிய மோதிரம் உனக்கு வரக்கு வாய்ப்பே கிடையாது. நீ முனியம்மாவா சரோஜாவா சொல்லு முதல்ல. எல்லாம் அஸ்வினி தண்ணி எடுத்துருவா, தலையில ஊத்தி பாத்துருவோம். நான் சரோஜா தான். அதே கவரிங் தான் எங்க சித்தப்பா கொடுத்ததுல. அதை வந்து நான் பத்திரமா வைக்கணும்னு நினைச்சேன். நீ தூக்கி விட்டாலும் அது அப்படி சொன்னேன். அப்படி சொல்லு. அப்படி வா வலிக்கு. தங்கமா இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா நீ திருடினதா தான் இருக்கும். இல்ல நான் ஒன்னும் திருடவும் இல்லை, எனக்கு தங்கமும் இல்லை. சரி ரோசா பக்கம் தோட்டத்துக்கு வரச்சுனா வா போவோம். சரி வா போ. அஸ்வினி மோதிரம் போச்சலே.